வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். எக்ஸல் லெஃப்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெஃப்ட் ஃபங்க்ஷனுடைய பயன்பாடு என்னவென்றால், எழுத்து தொகுதியில் காணப்படுகின்ற குறிப்பிட்ட டெக்ஸ்ட் எழுத்தினை, அதாவது இடது பக்கம் இருந்து பிரித்து பெற்றுக்கொள்ள பயன்படும். உதாரணமாக இதில் ஒரு டேபிள் வழங்கப்பட்டிருக்கு, ஃபுல் நேம் இருக்குது. அதில் இருந்து ஃபர்ஸ்ட் நேமை மட்டும் நாங்கள் பிரித்தறிய போகிறோம். இப்போ நான் இதில் ஈக்குவல் லெஃப்ட், இந்த லெஃப்ட் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு உள்ளே வர வேண்டியது டெக்ஸ்ட் வர வேணும். அதாவது எந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் பிரித்தெடுக்க போகிறோம் இடது பக்கம் இருந்து குறிப்பிட்ட எழுத்துக்களை மாத்திரம். அதற்காக நான் தெரிவு செய்து கொள்கிறேன் இந்த ஃபுல் நேம். இந்த A2 என்ற கிளத்துக்குள்ளே இருக்கின்ற இந்த பெயரில் இருந்து தான் நாங்கள் எழுத்துக்களை பிரித்தறிய போகணும். அடுத்ததாக நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், எத்தனை எழுத்துக்களை நாங்கள் பிரித்தறிய போகிறோம். இதில் நாங்கள் பிரித்தறிய போகிறது இந்த ஸ்பேஸ், இடைவெளி மட்டும் வரக்கூடிய எழுத்துக்களை நாங்கள் பிரித்தறிய போகிறோம். ஆகவே அந்த இடைவெளியை நாங்கள் எவ்வாறு வழங்கலாம் என்று சொன்னால், அதற்கென்ற ஒரு விசேடமாக காணப்படுகின்ற ஒரு எக்ஸல் ஃபங்க்ஷனை நாங்கள் இங்கே பயன்படுத்த போகிறோம். அதனுடைய பெயர் சர்ச். சர்ச் என்ற ஃபங்க்ஷனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணின உடனே அதுண்ட 3 விடயங்கள் இதில் காட்டப்பட்டிருக்கு. ஃபைண்ட் டெக்ஸ்ட், வித்தின் டெக்ஸ்ட், ஸ்டார்ட் நம்பர். ஃபைண்ட் டெக்ஸ்ட் என்று சொன்னால் கண்டுபிடிக்க வேண்டிய அந்த டெக்ஸ்ட் என்ன. இதில் நாங்கள் கண்டுபிடிக்க போகிறது ஸ்பேஸ், இடைவெளி. ஆகவே அதனை டபுள் கோட்டேஷனுக்குள்ளே போட்டுக்கொள்வோம். இந்த ஸ்பேஸை கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்ததாக வித்தின் டெக்ஸ்ட் என்றால் எந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் இந்த ஸ்பேஸை கண்டுபிடிக்க போகிறோம். அது எந்த டெக்ஸ்ட் என்றால் A2 என்ற இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே. அடுத்தது ஸ்டார்ட் நம்பர், எத்தனையாவது எழுத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ண வேணும், முதலாவது லெட்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ண வேணும் என்று சொல்லி கொடுக்குறேன். இப்போ நாங்கள் இந்த அடைப்புக்குறிகளை க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம், என்டர் பண்ணிக்கொள்கிறேன். இதற்குரிய விடை எங்களுக்கு கிடைத்திருக்கு ரமேஷ். அதாவது ஃபுல் நேமில் இருந்து ஃபர்ஸ்ட் நேம் முதல் பெயரை மாத்திரம் பிரித்தெடுத்திருக்கிறோம். இப்போ இதே போல் ஏனையவர்கள்னதும் முதற் பெயர்களை நாங்கள் பிரித்தெடுத்து கொள்ள முடியும். ரைட், அடுத்த காணொளியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன்.